Hello students, வாங்க இன்னைக்கு நம்ம வந்து 10th standard physics first lesson பார்க்கலாம். So first lesson title வந்து laws of motion. So இந்த laws of motion இந்த சாப்டருக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற important terms என்னன்னு நம்ம பார்க்கலாம். So important terms என்னன்னா motion, rest. So இது ரெண்டும் என்னன்னு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் what are the types of motions? There are three types of motions இருக்கு அது பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இனர்ஷியானா என்ன, மொமெண்டம்னா என்ன, இந்த ரெண்டும் டேர்ம்ஸும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம லாஸ் ஆஃப் மோஷனுக்குள்ள போகலாம். லாஸ் ஆஃப் மோஷன் யாரு, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா, இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மோஷன் அண்ட் ரெஸ்ட்? இட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் எனி எர்த்லி பாடிஸ். It is the state of any earthly body. So நம்ம எர்த்ல இருக்கிற எந்த பாடியோட ஒரு ஸ்டேட். So it is in the form of either motion or in the form of rest. இப்போ இங்க இருக்கிற சேர், நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, இதெல்லாம் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. So it is in the state of rest. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல ஃபேன் சுத்திட்டே இருக்கு. That means it is in the motion state. It is in the moving state. ஒரு சைக்கிள் ஒருத்தர் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன? ஸோ he is in the motion. ஸோ என்ன மோஷன் கேட்டா, the wheels are in the circulatory motion and the person who is riding is in a linear motion. ஓகேவா? ஸோ these are the state. Motion and state are the these are the two state of any body. So next வந்து what are the types of motion? So நம்ம types of motion எடுத்தா there are mainly three types. So என்னன்னா three types னா என்னென்ன? First வந்து linear motion. Linear motion. Second வந்து circulatory motion. And another is oscillatory motion. So these are the three types of motion. So linear motion na ஒரு கார். So it is travel பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். So he is in the linear motion. So circulatory motion. So ஒருத்தர் வந்து பைசைக்கிள் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. So இந்த பைசைக்கிளோட வீல் அது எந்த மோஷன்? It is in the circular motion. அது அப்படி சர்க்குலா சுத்திட்டே இருக்கு. So it is circular motion. Then what is oscillatory motion? Oscillatory motion means a pendulum. So it will move in the to and fro motion. So it is to and fro motion. That is oscillatory motion. Okay, so these are the three types of motion. So after that we will discuss the concept of Galileo's concept. So about motion, he postulates some theory about the motion, that is Galileo's concept. ஸோ அவரோட கான்செப்ட் என்ன அப்படி பார்த்துட்டோம்னா, அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் தி பாடிஸ் இன் அவர் எர்த் ஆர் எய்தர் இன் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ஆல் தி பாடிஸ் ஆர் எய்தர் இன் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் or of uniform or motion. ஒண்ணுகள் அது வந்து ரெஸ்ட்ல இருக்கும், இல்லைன்னா மோஷன்ல இருக்கும். இந்த ரெண்டு இது ஒரு this is the first concept of Galileo. What is the second concept? Second concept பார்த்துட்டோம்னா, the body will continuous its state. அது வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும், எய்தர் ரெஸ்ட் பொசிஷன்ல அல்லனா மூவிங் பொசிஷன்ல. So it will continue its state.
continue its state. State என்ன? Either motion or in the rest. Continue பண்ணிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்? Unless an external force is applied on that. Unless an external force applied on it. அப்போ இது வந்து இந்த ஸ்டேட் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். ஸ்டேட்னா என்ன? மோஷனும் ரெஸ்டும். இது வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் இது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும். ஸோ மூணாவது போஸ்ட்லேட்ஸ் என்னன்னா, ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டுனா, ஒன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டுனா அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணும். ஸோ இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட். இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்டேட் when a force is applied. When a force is applied. Okay. So these are the Galileo's concepts. So the body is either in the state of rest or of uniform motion. So it will continue its state unless an external force is applied on it. Third is it changes its state when an external force is applied. Okay, these are the Galileo's concept of motion, regarding motion. So next one, when a force is applied, it changes state. When a force is applied, it changes it. So what do you mean by force? Enna type force na enna idu nama mean pandrom? Force na what do you mean by that force? So Galileo's concept ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கிடையாது, ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் எ ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஃபோர்ஸ்னா என்ன? புஷ் ஆர் எ புல். நம்ம புஷ் பண்ணா என்ன பண்ணும்? ரெஸ்டில் இருக்கிற பாடி வந்து மூவ் ஆகும். புல் பண்ணா என்ன பண்ணும்? மூவ் பண்ணிட்டே இருக்கிற பாடி ரெஸ்ட்ல வரணும்னா we need a pull. So what is push? எப்போ push நம்ம பண்ணுவோம்? Force is either in the form of push or in pull. Push எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது புஷ் பண்ணா it will move. ஒரு பாடி கண்டினியூஸா மூவ் ஆயிட்டே இருக்கும்போது நம்ம புல் பண்ணிட்டோம்னா it will stop. அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். So these are the forces. What is the force நம்ம இங்க வந்து டிஸ்கஸ் பண்றது. So next is inertia. Very very important concept in our laws of motion. Motion is inertia. Inertia னா என்ன? எந்த ஒரு பாடிக்குள்ளேயும் ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது ரெஸ்ட்ல இருந்தா எப்ப பாரு ரெஸ்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படும். அது மூவ் பண்ணிட்டு இருந்தா எப்பவுமே மூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசைப்படும். So it is the inherent property of a body to resist the change of the state. So அதுதான் inertia ன்னு நம்ம மீன் பண்றது. What is inertia? It is the inherent property, that is அதுக்குள்ளே இருக்கிற property. The inertia is the inherent property. Inherent property of a body to resist the change of state. To resist the change of its state. அதோட இருக்கிற ஸ்டேட்ல இருந்து அதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு பிடிக்காது. அதான் இனர்ஷியா. அது எப்பவுமே அது எந்த ஸ்டேட்ல இருக்கோ அதே ஸ்டேட் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படும். ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல இருக்கணும், மூவ் பண்ணிட்டு இருந்தா மூவ் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் இனர்ஷியான்னு சொல்றது. ஓகேவா? So it is the inherent property of a body to resist the change of its state. So next நம்ம வந்து what are the types of inertia? Next is types. என்னென்ன types? Inertia of rest, inertia of motion,
inertia of direction. இது மாதிரி 3 type of inertia இருக்கு. So what is inertia of rest? நான் முன்னாடியே சொல்லிக்க. So அது வந்து resist பண்ணும். அப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணும்? Resistance of a body to change its state of rest. Resistance of a body to change its state of rest. அப்ப நம்ம motion எப்படி சொல்லிக்கலாம்? Resistance of a body to change its state of motion. Next direction எப்படி சொல்லிக்கலாம்? Resistance of a body to change its state of direction. So இதுக்கு example என்ன? Inertia of rest. Inertia of rest க்கு example என்ன? Inertia of motion க்கு example என்ன? Inertia of direction க்கு example என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? Inertia of rest. So நம்ம ஒரு பஸ்ல உட்கார்ந்திருக்கோம். பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்திருக்கோம். கொஞ்ச நேரமாவே 1 hour ஒரு 10 minutes உட்கார்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு டிரைவர் பஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ நம்ம பாடி என்ன பண்ணும்? ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு ஆசைப்படும். பாடி பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம பாடி என்ன ஆகும்? பின்னாடி நம்மளோட பாடி வந்து இட் லீட்ஸ் பேக்வர்ட். நம்ம வந்து பேக்வர்ட் நம்ம பாடி போகும். தட் இஸ் நம்ம எப்பவுமே ரெஸ்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுவோம். சோ அதுதான் inertia of rest னு சொல்லிக்கிறது. So what is inertia of motion? So நம்ம வந்து ஒரு கார்ல இல்லனா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டே இருப்போம். வண்டியில டிராவல் பண்ணிட்டே இருப்போம். Sudden brake means the force is applied. The sudden brake னா அது ஒரு force அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? நம்ம பாடி முன்னாடி போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பாடி ஃபார்வர்ட்ல வந்து இட் லீட் ஃபார்வர்ட். சோ நம்ம பாடி முன்னுக்கு குதிக்கும். சோ எப்பவுமே அது வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும்னு ஆசைப்படும். சோ இட் இஸ் இன் தி மோஷன். அதுக்கு எதிராக தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a body to change its motion. மோஷனை சேஞ்ச் பண்ணும்போது அது அதிலே இருக்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட்ல குதிப்போம். அதான் inertia of motion சொல்றது. Inertia of direction. So which is inertia of direction? அது direction means ஏதோ டைரக்ஷன் நார்த் சவுத் இல்லைன்னா ஈஸ்ட் வெஸ்ட். ஒரு வந்து ஒரு சின்ன குழந்தைங்க முன்னாடி சின்ன குழந்தைங்க நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா? ஒரு ட்வைன்ல வந்து ஏதாவது பால் அப்படியே சுத்திட்டே இருப்பீங்க. சுத்திட்டு இருந்துட்டு அப்படியே தூக்கி வீசிட்டுனா என்ன ஆகும்? அது எங்கேயாச்சும் பறந்து ஒரு டைரக்ஷன்ல போகும். தட் இஸ் தி inertia of direction. ஓகேவா? So inertia of rest, inertia of motion and inertia of direction. So இதோட ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி inertia of rest உங்க புக்ல ஆக்டிவிட்டி 1 கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படின்னு. ஓகேவா? So next வந்து so this is inertia. Next basic concept is momentum. Momentum is a very important term in our laws of motion. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொமெண்டம்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். So what is momentum? அது எதுக்காண்டி அந்த மொமெண்டம் நம்ம படிக்கிறோம்? So in order to quantify the force to so நம்ம force எவ்வளவு இருக்கு? What is the amount of force? எவ்வளவு தூரம் அது வந்து force ஓட gravity எவ்வளவு தூரம் force apply பண்றோம்? What is the amount of force? அது நம்ம calculate பண்ணோம்னா we need momentum. அப்படின்னா ஒரு பால் நம்ம போலாடு ஒரு பாலை தூக்கி போடுறாரு, அடிக்கிறாரு. பால் வந்த உடனே அவர் வந்து ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறாரு. அப்படி பறந்து பால் அங்க போகுது. அப்ப அவர் பால் வந்து எந்த ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரியணும்னா மொமெண்டம் நமக்கு தேவை. நம்ம மொமெண்டம் தெரிஞ்சாதான் ஸ்ட்ரைக் ரேட் தெரிய முடியும். So momentum usually be represented in the form of P. P is equal to m into v. That is mass into velocity. Mass into velocity. P is equal to mass. That is momentum is equal to mass into velocity. So the P momentum எதை பொறுத்தெல்லாம் இருக்கு? அந்த பாலோட மாஸை பொறுத்தும் அதோட வெலாசிட்டி அது எவ்வளவு கிலோமீட்டர் பர் அவர் அது டிராவல் பண்ணுது அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட
momentum இருக்கு. So P is equal to mv. That is the momentum is the product of mass and velocity. That is momentum. So why we are using this momentum? To quantify the force. Force oda how far the force is. Force எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியறதுக்காக தான் நம்ம வந்து இந்த momentum உள்ள ஒரு கான்செப்டை யூஸ் பண்றோம். சோ அத வந்து momentum or linear momentum நம்ம யூசுவலி வந்து linear momentum தான் நம்ம படிப்போம். சோ linear momentum, it is the product of mass and velocity. Then இதோட SI unit என்ன? SI unit பார்த்துட்டோம்னா மாஸுக்கு என்ன? கிலோகிராம். வெலாசிட்டிக்கு என்ன? மீட்டர் பெர் செகண்ட். So we can write the SI unit as kilogram meter second power minus 1. This is the SI unit of momentum. Okay. So நம்ம இன்னைக்கு எந்தெந்த terms பார்த்தோம்னா laws of motionல first session பார்த்திருக்கோம். இதுல some of the terms நீங்க familiar ஆயிருப்பீங்க. இப்போ motion, rest, then types of motion, then what is force and what is inertia, types of inertia, then the linear momentum. The linear momentum is the basics for all the laws of motion. எல்லாத்துலயுமே வந்து the P is equal to m இன் உள்ள கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம். That is product of mass and velocity. So let us see these things in next session. நம்ம அடுத்த செஷன்ல இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி so இங்க பாருங்க guys. So friends இங்க பாருங்க நம்ம வந்து இங்க வந்து ஒரு inertia of rest பார்க்க போறோம். உங்களோட ஆக்டிவிட்டி புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டில இருக்கிறதா. சோ நம்ம ஒரு காயினை வந்து இந்த டம்ளருக்கு மேல வைக்கிறோம். சோ inertia of rest னா என்ன? இது ஒரு பாடி. எது? காயின். இந்த காயின் என்ன பண்ணும்? எப்பவுமே அதே பிளேஸ்ல சேம் ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஷீட்டை வந்து மூவ் பண்ணும்போது அதுக்கு ரெஸ்ட்ல இருக்கதான் ஆசை. அதனால என்ன பண்ணும்? அது கீழே விழுந்துரும். பேப்பர் மட்டும் வெளில போகும். பார்ப்போமா எப்படி பண்றோம்னு? ஸோ திஸ் இஸ் தி பாடி. ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங். ஸோ உள்ளுக்குள்ள காயின் போயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இதுதான் நம்ம வந்து ரெஸ்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி 1ல கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டி. ஸோ இன்னொரு வாட்டி காட்டவா? ஸோ திஸ் இஸ் தி tumbler. So this is the object. It is in the rest position. நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது பாடி வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படும். பட் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இந்த ஷீட் மட்டும் வெளில போயிடும். பாடி வந்து உள்ளுக்குள்ளே விழும். தட் இஸ் inertia of rest. பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா? So this is the inertia of rest activity number 1ல கொடுத்திருக்குது. Thank you students. Thank you for all. So next section next terms பார்க்கலாம். ஓகேவா?